கம்மாகர எல்லாம் அங்க தண்ணி இல்லாம கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவிக்கு ஆடையில என் சங்கிலி கருப்பேன் உள்ள வந்து கருப்பனுக்கு இங்க மாலை வாங்க கூடாது. மதகு வட்டியில ரோட்டுக்கு என் சங்கிலி நாம் பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா உனக்கு 600. சாமி அழைக்கும் போது சாமி வருவது எங்கே இங்கே ஊர்களில் தெய்வம் துடியா வீரமா இருக்க அந்த ஊர்ல தான் வரும். எல்லா ஊர்லயும் சாமி மங்கன்னு தவி வந்துடாது. ஆனா இங்கே வரும். ஏன்னா என் சாமி சத்தியமா வரும். சங்கிலி கருப்பு 18ஆம் படிய கருப்பு கலிஜரி காளிமுனி ஐயா அந்த திசையில தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். வயசானவங்க ஆம்பளையோ பொம்பளையோ ஆடும்போது அவங்கள பிடிங்க, அவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இளவட்டம் பூரா வயசு பிள்ளை ஆடும்போது போய் பிடிச்சின்னா மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். பூரா பேர் அங்கே தான் ஓடுற ஊர் அம்பலத்தை தேடுறேன். அந்த ஆள் அந்த பிள்ளையோட தான் நிற்கிறாப்புல. என்னத்தை சொல்ல உங்களுக்கு? சார் போச்சு எக்கோ ஏத்து. ஹலோ 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 சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கோயில் பட்டியல குடிகொண்டுள்ள அலுயர விச்சருவா என் சங்கிலி கருப்பனுக்கு அசையாதுடா உன் புடியருவா. உன் காலுக்கு வெங்கல சலங்கமணி எப்போ இடமணிய சங்கிலி கருப்பே மேமாட்டு தன்னந்தனி பொட்டலில படுத்து கிடந்த கலங்கடி போட்டலாட்டா. இன்னைக்கு கோயில் பட்டியல என் சங்கிலி கருப்பேன் குதிரை செவல குதிரைடா கிளம்புதுடா குதிரை கால் பொண்ணுறாமா. என் கங்கிலி கருப்பனுக்கு வெந்நீரத்துல வரப்படுதுடா காலடித்தடா. ஆதி நாளையில இந்த கோயில் பட்டியல நம்ம பாட்டையும் போட்டையும் எப்படி இந்த சாமியெல்லாம் கண்டறிஞ்சாங்க, எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்தாங்க. குடிக்க ஊரலில்லே கோயில் பட்டி மக்களுக்கு கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பரப்பனெல்லாம் பெருங்கோடி ஆக்குறேன். பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும் முன்னு. இந்த சிவகங்கை சீமையில பஞ்சவரா சிவகங்கை சீமையில இந்த கோயில் பட்டி கிராமத்தில் 12 வருஷம் பாராமலை இல்லை. அப்ப கோயில் பட்டி கம்மாகர எல்லாம் அங்க தண்ணி இல்லாம கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி தலைய விரிச்சு போட்டு அழுதாளா. சண்டால சங்கிலி கருப்புட்டா உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா பஞ்சந்தாங்களே. நான் பசி ஒருப்பேன் பிள்ளைய பசி ஒருக்காது. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்ட இந்த கோயில் பட்டி மந்தையில குளிக்கி ஆடையில என் சங்கிலி கருப்பேன் உள்ள வந்து கோயில் பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமல்லா. அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கூட நல்ல மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி உள்ள வளர்க்கிறாடா. ஆதி நாளையில நம்ம பாட்டையும் போட்டேன் காலத்துல நம்ம கிளவி சொன்னச்சான் அம்மா சாமி சும்மா இருக்க கூடாது. சங்கிலி கருப்பனுக்கு இங்க மாலை வாங்க கூடாது. மதகு வட்டியில மானாமதுரை சிவகங்கை காலாறு கோயில்ல நம்ம கிளவி சொன்னச்சான். நம்ம கிளவேன்ட்ட நம்ம சாமிக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு அதே நாளையில நம்ம கிளவி ஓடையில இந்த சங்கிலி கருப்பன் சாமிக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும்
மயிலாக்கால 2 ஊட்டி அங்க கணத்த மாற ஏத்தி சங்கிலி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிழவன் தல்லாகுல ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு கோயில் பட்டியல பிறந்த நம்ம கிழவன் சும்மா கல்ல ரோட்டுக்கு அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்கு என் சங்கிலி கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளைய ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு மதுரை தெரு முட்டி வீதிக்கு அங்க பூப்பாரம் தானேத்தி அண்டி சாமிக்கிட்ட 2 புள்ள மாட 2 பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில வண்டி வரையில மாட்டு வண்டி வரையில அங்க பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டுன கோயில் பட்டியில உள்ள சங்கிலி கருப்பனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழவன் உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். கோயில் பட்டியில உள்ள என் சங்கிலி கருப்பேன் எந்த பேய்க்கு முடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டுல சாராயம் அப்படியாப்போ 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் என் ஜீமே பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. துள்ளி வாடா. இன்னைக்கு கோயில் பட்டியில சுருட்டு வாடா அடிக்குதுடா. என் மேல மடைய விட்டு கிளம்பிட்டான்டா பாண்டி முனி. என் சங்கிலி கருப்பேன் கொஞ்ச நேரம் உனக்கு வீரம் குறையல, உனக்கு வீரம் குறையல. இந்த கோயில் பட்டியல கிளம்புதுடா சங்கிலி கருப்பேன் குதிரடா. கள்ளிசேரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கள்ளிசேரி நல்ல கம்மாயா. உனக்கு 600 நல்ல வருஷமா, உனக்கு கட்டடம் கிடையாதுடா. பட்டச்சிமா கருவ உடம்பரம் தான் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிசேரி காளி முனி ஐயா முன்னாடி ஊத்து தண்ணி நவத்தல. கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு உடமரத்து முள்ளு சத்தம் கேட்டுச்சுடோ. கிளம்பிட்டான்டா கள்ளிசேரி காளி முனி ஐயா. இங்க இருக்கிற உன் தம்பி சங்கிலி கருப்பனை கூட்டிக்கிட்டு என் வீரம் குறையலடா, இந்த மக்களை நான் கைகால சுகத்தை காக்கிறேன் என்று சொல்லி வந்துட்டான்டா கள்ளிசேரி காளி முனிய வந்துட்டாண்டோ. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா. என் வெள்ளி நல்ல என் புடியருவா என் விளையாடும் என் சங்கிலி கருப்பை வீச்சருவா. அந்த மலையாள நாட விட்டு நீ அழகு மலை காத்தது உண்மையானா என் சங்கிலி கருப்போட 18ஆம் படி பெரிய கருப்பு வாடாத. வெள்ளி நல்ல புடியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா. அகண்ட நல்ல புடியாருவா கருப்பே முடியாருவா ஆர்ப்பரிக்கும் சங்கிலி கருப்பை வீச்சருவாடா. நாடு உன் வீரத்தை அந்த நாடு வாக்கணும்டா. சங்கிலி கருப்பு கொஞ்ச நேரம் விளையாடு வாப்பாடா. ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. மலட்டாட்டு தண்ணியில கருப்பேன் தண்ணியில உன் பெட்டியடா ஒத்தையில கருப்பேன் ஒத்தையில. ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா துள்ளி வாடா. என் காலுக்குத்தா என் சலங்கையட்டா என் இடமணிய என் மேமாட்டு கருப்பேன் மேமாட்டு. ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஆடி வாடா. என் அழகு மலை என் எண்ணெய் விட்டு என் கருப்பனாடா அந்த 18 படியை விட்டு என் கருப்பேன் சீறி ஓடியாராண்டா இங்க கோயில் பட்டிக்கு. என் வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு மரம் தாராண்டா தங்க
தந்துட்டாண்டா எங்க கருப்பு மலையாள எல்லாம் விட்டு கருப்பே எல்லாம் விட்டு படுத்தது கலங்கடியா என் ஒத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா நொண்டி சொன்னையாடா மலையாள எல்லாம் விட்டு கருப்பு எல்லாம் விட்டு ஆடி வாரா கருப்பே ஓடி வாரா கருப்பே துள்ளி வாரா தயவு செய்து சாமி அழைச்சி ஆடும் போது சாமியை நிப்பாட்டு அப்படின்னு கேள்வி பண்ணாதீங்க. ஒரே விஷயம், சாமி அழைக்கிற நான் பேருக்காக பப்புன்னு போட்டு பேர் வாங்க அழைக்கல. நாங்கள் பரம்பரை கோடாங்க ஐயா. என் சாமி துடியா இருந்தாத்தான் உங்க சாமி வரும். ஒரே விஷயம், அந்த அண்ணே சம்பந்தம்லாம் பேசிட்டு போறாரு. கிராமத்துக்காரங்க அதை சொல்லுங்க. தெய்வத்தை கூப்பிட்டு ஆட விட்டது தப்பா? சாமி வீரம் இருக்கா இல்லையா? சாமி ஆடுறது சாமி வர்றது இந்த கிராமத்துக்கு நல்லது. தயவு செய்து சங்கிலி கருப்பை வாசலில் இருக்கக்கூடிய அந்த விபூதி எடுத்துட்டு வந்து சாமி அண்ணவளுக்கு போட்டு விடுங்க. பூஜாரி எங்கே இருக்காக போட்டு விடுங்க. பூஜாரி ஆடிட்டாரா? பூஜாரி தான் என்ன மேல கேஸ் போடுறதா? அருமையான பூஜாரி, என்ன வேணா கேஸ் போடுங்க. சாமி அழைச்சது தவறுன்னு சொல்றீங்க. இளைஞர் பூரா சொன்னதுனால தான் நம்ம சாமியை கூப்பிட்டோம். ஒரே விஷயம், எனக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அமினிய சுந்தரி சிரிப்பழகி பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு எல்லாம் நச்சுனுதான் முத்த முத்தந்தா. அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளவு எல்லாம் நச்சுனுதான் முத்த முத்தந்தா. அவரை ராக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தினுடைய கதாநாயகமாகிய முக்கிய கதாபாத்திரத்தில் பங்கு வரக்கூடிய எனதுடைய தந்தையாக இந்த கதாபாத்திரத்தில் ஏற்றி நடிக்கும் கோயில்பட்டியை சேர்ந்த கே கருப்பையா அவர்கள் நம்பி மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்கள் சிரிக்க வைக்க உள்ளே படுத்து கிடக்கிறான். 12 கிலோ எலும்பும் 6.4 கிலோ சதையும் 2 கிட்னியும் 100 கிராம் லிவரும் கொண்ட எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது SSK தாஸ் ஆடியோஸ் கோயில்பட்டி உரிமை எம் பெருமாள். தாஸ் எந்த பிழைகளும் இல்ல. பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி முருகன். அப்புறம் அம்பாள் போட்டோகிராபி என் அன்பு தம்பி யூடியூப் சேனல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தில் என்ன நடிகர்கள் பேர் வாங்கினாலும் நடித்தாலும் இந்த பெருமையெல்லாம் யாரை சேரும்னா நாடகத்தினுடைய அமைப்பாளர் தான் சேரும். எனது பாசமுக அன்பு அண்ணன் பூக்கடை சொக்கநாதபுரத்தை சேர்ந்த சோபண்ணா லேனா SM சுகுமார் இசை நாடக சங்கம் காரக்குடி நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளருமாகிய SM சுகுமார் அவர்களும்
என் ராக்கு கோயில்பட்டி என் ராக் அவர்களும் இந்த நாடகத்தை இணைந்து அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எங்களை போன்ற கலைஞர்கள் வேண்டுமென்றால் எனது அன்பு அண்ணன் பூக்கடை சொக்கநாதபுரம் SM சுகுமார் அவர்களையும் கோயில்பட்டி என் ராக் அவர்களை நாடுங்கள் நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. என்னுடைய குருநாதர் அப்படி. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே ஒரு ஆண்மகன் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன், பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க, மாமை மச்சினே, நண்பர்கள் அத்தனை பேருமே போராம அடைய கூடும். ஆனால் தன்னுடைய மகன் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் ஆனந்த கண்ணீரோடு நீ நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நான் பெத்த தாய் அம்மா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே 1000 பேர் உறவுகள் இல்லை என்று என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியாத நாடக கலையும் அசைக்க முடியாத பாசத்தை காட்டக்கூடிய என் தமிழன் இருக்கு வரை இந்த எம்கேரோட சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும். நொச்சிக்குளத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். போயிட்டு அந்த பொம்பளை புள்ளியை வெளியே வச்சு நான் பாட்டு தடவிட்டே கிடப்பேன். நீ பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மகிழோ, தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. கத்தப்பட்டு பெருமாள் அம்பலம் சார்பாக தாய் சொரூபம் ஓட்டல். இது என்னது? முத்தனக்கோட்டையா? முத்தனக்கோட்டை சார்பாக ரூபாய் 101. நோட்டு 2 இடத்துல கிழிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு பெப்பிக்கால் வாங்கணும்டா. MKR அன்பாலகம் நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது கத்தப்பட்டை சார்ந்த ரவி செட்டியார் அவர்கள் இருப்பு சிங்கப்பூர் அவருடைய சார்பாக அன்பாலயத்திற்கு 5001 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். ரவி அண்ணே, ரவி அண்ணே பாசமுகு நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக கத்தப்பட்டில் இருந்தாலும் சிங்கப்பூரில் இருந்து தினசரி ஃபோன் செய்து என்னிடமும் தம்பி காடமங்கலம் முருகனிடம் அன்பு காட்டக்கூடிய எனது அன்பு அண்ணன் கத்தப்பட்டு ரவி செட்டியார் இருப்பு சிங்கப்பூர் அவர்கள் MKR அன்பாலயத்துக்காக ஒரு 5001. ஏன்னா அன்பாலயத்தில் மக்கள் இருக்காங்க, அது வேற விஷயம். அது நடந்துருச்சு, முடிஞ்சிச்சு, திறந்தாச்சு. இப்போ என்னுடைய சொந்த இடத்துலையே இந்த பிறவியில் வீடு எப்படியாவது இருக்காதா, நம்ம குடியிருக்க ஒரு குடிசை கிடைக்காதுன்னு எண்ணக்கூடிய ஒரு 4 குடும்பத்தை வாழ வைக்க விதமாக என்னுடைய இடத்துல ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த 5000 ரூபா சிமெண்ட் முடைக்கு அதுக்காக உதவி செய்ய நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து உங்களுடைய ரசனைக்காகத்தான் இந்த நாடகம் அன்னைக்கு இவ்வளவு ரூபா கோவில்பட்டி கிராமத்தார்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து ரசிகர்களுக்காக அந்த நாடகத்தை அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க டயத்துக்கு கரெக்டாக எல்லோரும் வந்துடுவாங்க. தயவு செஞ்சு முன்னாடி உட்காந்துருக்க நண்பர்கள் ரசிகர்கள் நீங்கள் போங்க, நேரம் ஆச்சுன்னு யாரும் தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு மூட் அவுட் ஆகி அவங்களுடைய நடிப்பை குறைச்சிக்கிட்டு அவங்க போயிடுவா, நம்மளோட காசு போயிடும். அதனால் இன்றைக்கி சகோதரர் அண்ணே மத ஓட்டி வாங்க நம்ம சாப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து வருவோம்னு என்னை கூப்பிட்டாரு. அப்போ 2 வீலரில் இன்றைக்கி சாரையாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட அப்போ நினச்சேன், எங்கே நமக்கு தெரியாமல் நம்ம ஏரியாவில் எங்கே ஆடல் பாடல் இல்லையேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நம்ம கோயில்பட்டியில் வந்து பார்த்த உடனே இன்றைக்கி ஆடல் பாடலை காட்டில் ஒரு பெருமையான கூட்டம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் தயவு செஞ்சு ரசிகர்கள் உங்களுடைய ஒரு ரசனைக்காக இருக்கிறார்கள். அவர் வண்டியை விட்டு இறங்கினார், ஒரு சகோதரர்கள் வந்து பெரிய மாலையோட பொண்ணோடையோடு வந்தாங்க. ஆனால் இப்போ வேணால் கொஞ்சம் நேரஞ்சின்னு அப்புறம் போடுங்கன்னு அவங்கள அவங்க அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடகத்தை கெடுத்துடாதீங்க. நம்ம ஊர் காலையில் சந்தோஷமாக எல்லாரும் நல்லபடியாக நடிகர்களும் போகணுங்கிற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மலை கோமண துணியோடு, ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி, படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பு சரியில்லைன்னு மண்டையில டங்குன்னு கொட்டி சிறையில் அடைச்ச முருகன் சாமி. ஏன் முருகன் சாமி தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே அவை கிளவியிடம்
வேணுமா சுட்ட பழம் வேண்டுமா வரல ஏன் சீக்கு கூட கொட்டிக்கிருச்சே. சுட்டாத பழம் வேணுமா சுட்டாதே பழம் வேண்டுமா பழனி மலைய விட்டு வாப்பா போடு பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஆளுக்கால சண்டை ஓட்டு பாயிராங்கப்பா அம்மா அழுக்காலு சண்டை போட்டு போயிராங்கப்பா எது கேட்க போனா வெதர்லைய எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஐயப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயில கூட உலகமாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரப்பா எல்லாருமே உனக்கு வந்துதானே உட்காருங்கப்பா உனக்கு வந்துதானே உட்காருங்கப்பா நான் உள்ள போயிட்டு ஜெயபுரியாவை மருதமணியை இழுத்துட்டு வரேன்ப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோட்ட பார்த்தால சேத்தனக்க செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே பெருந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கு இன்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மானா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே
பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோழதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோழதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனாதானே வண்ண பூஞ்சோழதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்படிக்கு தலவை ஒட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் எல்லாருக்கும் வணக்கம். அப்பா கூட்டம் நிறைய இருக்குல்ல, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்குதானே. வரும்போது ஏனுங்க பேசிக்கிட்டே தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. உங்களோட சாமான தூக்கிட்டு போயிருங்க அப்புறம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. இது எல்லாம் ஒண்ணும் புரியாம உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. நல்லா தான் உட்கார்ந்திருக்கேன். என்னது? சரி சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல உள்ளட்ட மாட்டேனா ஆரம்பிச்சறோமா? வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு விழ சுட்டதங்க சுட்ட பிள்ளை சபரலி கட்ட கட்ட பிள்ளை சின்ன பிள்ளை வாழ்ந்து பத்தி கட்டி பிள்ளை வச்சுக்கோவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை.
வரவா சிங்கரம்பு சாறு கொண்டு வரவா சிட்டரம்பு போல போல வரவா மிருதங்காருக்கு இப்பதான் கிளம்பி விளையாடு நீ கட்டளையோடு அங்கதனை ஏதும் இல்லை ராசி முகராசி எல்லாமே ஓராசி உன்னோடு ராசி காங்கனி சுகவர் வச்சக்கமா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை அண்ணா என்னம்மா என்னது சத்த வித்தியாசமா கேக்குது ஏதோ ஒரு மாதிரி. முத வச்சுக்கோல விட்டாச்சு அடுத்த தாக்கல வேற வேணும் மாத்தி விடுவோமா அந்த அதை மட்டும் நல்லா ஏத்தி ஏன்னா ஐயோ எல்லாம் சதி பண்ணுது தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுமா மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளடி ஆளு ரொம்ப ஆழம் நாளு ரொம்ப நீளம் ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி ஹே, ஹே, ஹே. மச்சமுள்ளாளடி அம்மோ ஆளே பாரடிடா இவரு வீசு பச்ச பிள்ளை ஆள் ரெண்டு காசு வாசிக்கிறது எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் என்ன பேசுறேன் கேக்குதா 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 ஆளு என்னது அத மூடி வச்சா மட்டும் கேக்குது. அப்படித்தான் உன்னை கொடுமைப்படுத்துவேன் தங்கச்சினா என்ன தங்கச்சினா கொடுமைக்காரின்னு அர்த்தம் வண்டியில வந்ததுல இருந்து தங்கச்சி தெரியவே இல்லை இப்பதான் தெரியும் எப்பவுமே கூட பிறந்த தங்கச்சிலாம் அண்ணன் மேல ஒரு பாசமா தான் இருக்குங்க நான் அப்படித்தான் ஆளே பாருங்கண்ணா, வீசே வச்ச பாயுமொழியே அடடா, பக்கரையே வாமடா, ஆள போரே, ஆளுடா, அம்மோ. இரண்டா, அடக்கடி நாக்கு, தானன தானே அது ஒரு பேக்கு, தானன தானே அடக்கடி நாக்கு, அது ஒரு பேக்கு. ஆம்பளைங்க இவதான் உதப்படும் மூக்கு. என்னாச்சு என்ன எல்லாம் அப்படி நட்டு கலந்து போய் தெரியுதுடா என்ன செய்ய? எல்லாத்தையும் டைட் வைக்கணும் போட்டிருக்கேன் மச்சான அண்ணன் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கு என்ன தெரியல என்ன எதையும் தொலைச்சு புட்டியா ஏதோ தேடி கீரையும் குடிச்சு என்ன தேடிக்கிட்டு இருக்க காதை கொடுத்து வாச்சு என்ன கேக்குறீங்க குர்ரா குர்ரான்னு கேக்குறாரு என்ன கேக்குறாரு குர்ரா குர்ரான்னு ஐயோ வீட்டுல அடிப்பாங்க
பாஸ் எப்படி பாஸ் அப்படித்தான் நேத்து வீட்டுல தானே இருந்தேன்.